வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள், தமிழக மற்றும் பிரான்ஸ் தேர்தல் நிலவரங்கள் காத்திருக்கின்றன. உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஆடுபுலி ஆட்டம் தீவிரமாக தொடர்கின்றது. ஈரானுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த 48 மணி நேர காலக்கெடு இன்று திங்கட்கிழமை மாலையுடன் முடிவுக்கு வருவதால் அடுத்து மத்திய கிழக்கில் என்ன நடக்கும் என்ற அச்ச நிலைமை உருவாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரை அந்த குறுகிய நீரிணை இப்போது இரண்டு தரப்புக்கும் இடையிலான ஈகோ எனப்படும் தன்னகங்கார நிலை சார்ந்த ஒரு துருப்பு சீட்டாக மாறி இருக்கிறது. இந்த நீரிணையை 48 மணி நேரங்களுக்கு இடையில் ஈரான் முழுமையாக திறக்காமல் விட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா அளிக்கும் என கடந்த சனியன்று ட்ரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். ஈரானிய மின் நிலையங்கள் முழுமையான அழிப்புக்கு உள்ளாகும் என்பதை குறிப்பிட்டு சொல்லும் வகையில், குறிப்பாக சுட்டிக்காட்டும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒபிலிட்டரேட் என்ற ஆங்கில பதத்தை, அதாவது முற்றாக அழிக்கப்படும் பதத்தை பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அமெரிக்கா இவ்வாறு தனது நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கிக் கொண்டால் ஹோர்முஸ் நீரிணை முற்றாக கால வரையறையின்றி மூடப்படும் எனவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க உட்கட்டமைப்புகளும் தாக்கப்படும் எனவும் ஈரானும் உடனடியாகவே ஒரு கடுமையான பதிலடி எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருப்பதால் இன்னும் சில மணி நேரங்களில் ட்ரம்பின் காலக்கெடு முடிவுக்கு வருவதால் ஈரானிய மின் நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல் இடம்பெறுமா, அதற்குரிய ஈரானிய பதிலடியும் இடம்பெறுமா, இந்த நிலைமை இன்னும் மத்திய கிழக்கு போரை தீவிரப்படுத்தி உலகின் பொருளாதாரத்தை கடுமையாக அடிக்குமா என்ற அச்சத்துக்குரிய அறிகுறிகள் இன்று அதிகாலையே வெளிப்பட்டு கொண்டன. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை திட்டமிட்டபடி நடக்கும் என அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவின் உயர் தளபதியான அட்மிரல் ஃப்ராட் கூப்பர் இன்று அதிகாலை தெரிவித்ததுடன் ஈரானிய பொதுமக்கள் தமது வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஈரானிய இராணுவத்தின் உயர்மட்ட தலைகள் தற்போது ஆழமான பதுங்கு குழிகளில் இருப்பதாகவும் அட்மிரல் கூப்பர் குறிப்பிட்ட நிலையில், இதற்கு மறுபுறமாக இன்று அதிகாலை வெளியான ஈரானிய அரசுக்கு சொந்தமான ஆங்கில மொழி செய்தித்தாளான தெஹ்ரான் டைம்ஸின் முதல் பக்கத்தில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிய புரட்சிகர இராணுவத்தின் படைத்தொப்பி ஒன்று மறைக்கும் பெரிய படம் பிரசுரிக்கப்பட்டதுடன் லார்ட் ஆஃப் ஹோர்முஸ், அதாவது ஹோர்முஸின் அதிபதி என்ற தலைப்பும் அதற்கு இடப்பட்டிருந்தது. ஆக மொத்தம் இந்த குறுகிய நீரிணை வழியை மையப்படுத்தி அமெரிக்காவும் ஈரானும் புதிய அச்சுறுத்தல்களை விடுத்திருப்பதால் இன்று திங்கட்கிழமை அதிகாலையே ஆசிய பங்கு சந்தைகள் கடுமையான வீழ்ச்சியுடன் தமது வணிகத்தை ஆரம்பித்திருந்தன. ஜப்பான், தென்கொரியா, தைவான் உட்பட்ட கிழக்காசிய நாடுகளும், இலங்கை, இந்தியா உட்பட்ட தெற்காசிய நாடுகளும் அவற்றின் பொருளாதாரங்களை வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெருமளவில் சார்ந்து வைத்திருப்பதால் 4வது வாரத்துக்குள் நுழைந்துவிட்ட இந்த மத்திய கிழக்கு போர் உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையை கடுமையாக அடித்து அவற்றின் விலைகளை தீவிரமாக உயர்த்தி வருகின்றது. தற்போது உயர்ந்துள்ள இந்த விலை உயர்வு எதிர்வரும் கோடை காலம் வரை ஆக குறைந்தது நீடிக்கும் என எரிசக்தி நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். உலகம் ஏற்கனவே தனது வரலாற்றில் அவ்வப்போது எண்ணெய் நெருக்கடிகளை சந்தித்துத்தான் இருந்தது. இவற்றில் மத்திய கிழக்கில் 1973ஆம் ஆண்டு மற்றும் 79ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட 2 எண்ணெய் நெருக்கடிகள் முக்கியமானவையாக இருந்தன. இதற்கும் அப்பால் அண்மையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு, அதாவது அண்மையில் என குறிப்பிட முடியாது, பல வருடங்களை கடந்துவிட்டது, அந்த படையெடுப்பும் எரிவாயு சந்தையை கடுமையாக அடித்திருந்தது. ஆனால் இந்த நெருக்கடிகளுடன் ஒப்பிடும்போது தற்போதைய எண்ணெய் நெருக்கடி மிகவும் கடுமையாக மாறி இருக்கிறது. அதாவது ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர்
உலகின் எண்ணெய் நெருக்கடியை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமாக மாற்றி இருப்பதால் உலக பொருளாதாரம் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது. இப்போது எண்ணெய் மற்றும் எரிவாயு மட்டுமல்ல, பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், உரவகைகள், கந்தகம், ஹீலியம் போன்ற முக்கிய பொருட்களின் வணிக வழியும் முற்றாக தடைப்பட்டிருப்பதால் ஹோர்மூஸ் நீரிணை வழியை நம்பியுள்ள ஆசியாவுக்கு கடும் அடி கிட்டுகின்றது. இந்த அடியால் இலங்கையும் அதிர்கின்றது. இதற்கு அப்பால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள 9 நாடுகளில் குறைந்தது இதுவரை இந்த இருதரப்பு தாக்குதல்களால் 44 எரிசக்தி உற்பத்தி மையங்கள் கடுமையாக அல்லது மிக கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. இவற்றை மீள் கட்டுமானம் செய்து கொள்வதற்கு காலம் எடுக்கும் என்பதால் இலங்கையிலும் இந்த எரிசக்தி தாக்கம் பெரும் எதிர்வினைகளை உருவாக்கி வருகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று அதிகாலை எரிபொருள் விலைகளை உயர்த்தியதை அடுத்து ஏனைய எரிபொருள் விநியோக நிறுவனங்களான இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டு நிறுவனமாக இருக்கக்கூடிய லங்கா ஐஓசி நிறுவனமும் சீனாவின் சினோபெக் நிறுவனமும் உடனடியாகவே தத்தமது தரப்புகளில் இருந்தும் எரிபொருள் விலைகளை அதிகரித்திருந்தன. ஆனால் இந்த எரிபொருள் உயர்வு இப்போதைக்கு நிற்காது எனவும் எதிர்வரும் வாரங்களில் குறிப்பாக மே மாதத்தில் மீண்டும் ஒரு எரிபொருள் விலை உயர்வு ஏற்படும் என அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயசீத முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையை விடுக்கவும் தலைப்படுகின்றார். இந்த எரிபொருள் விலையால் தற்போது இலங்கையின் பேருந்து கட்டணங்கள் இன்னும் 10% உயர்த்தப்படும் நிலைமைகள் எழுந்துள்ளன. அனுரவின் அமைச்சரவை இன்று அதற்கு ஒப்புதலை வழங்குவதாக தெரிகின்றது. அதேபோல வெதுப்பக தயாரிப்பு உணவுப் பொருட்களின், அதாவது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை உயர்த்துவது குறித்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்காக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கமும் இன்று தமது முக்கியமான கூட்டத்தை நடத்தி கொள்வதால் இங்கும் புதிய விலை உயர்வுகள் வருவது நிச்சயமாகின்றது. இந்த நெருக்கடிகளை சந்திக்கும் தமிழ் மக்களுக்கு இந்த பொருளாதார சக்தி வள நெருக்கடிகளுக்கு அப்பால் அதிர்ச்சியூட்டும் சமூக சீர்கேட்டு சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் பதிவாகி வருகின்றன. அந்த வகையில் அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளரான 54 வயதான திலீபன் தயாளினி தனது மகளின் கணவரால் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட பின்னர் தனங்கிழப்பு அறுவழி பகுதியில் உடலம் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது. அவரது உடலம் மீட்கப்பட்ட பின்னரான சம்பவங்கள், அதாவது வெளிப்பட்ட தரவுகள், செய்திகள் திகிலை ஊட்டுகின்றன. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் கைதானவர்களில் ஒருவராக அவரது 19 வயது மகளும் இருக்கின்றார், அவரது 21 வயது கணவரும் இருக்கின்றார். கொல்லப்பட்ட தயாளினி ஏற்கனவே விவாகரத்து பெற்று பிள்ளைகளுடன் வாழ்ந்த நிலையில் தற்போது அவரது மகளும் அவரது கணவருடன் மனமுறிவை கோருவதாகவும் இந்த விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பின்னணியில் தான் இந்த குரூர கொலை சம்பவம் இடம்பெற்றது. இந்த கொலை பின்னர் வடக்கில் இருந்து தப்பிய மகளும் மருமகனும் பரந்தன் பகுதியில் உள்ள தானியங்கி, அதாவது பண இயந்திரத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுத்தமையும், திருகோணமலை பகுதியில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையம் ஒன்றில் தாம் பயணித்த வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமையும் தற்போது இலங்கையில் நடைபெறவுள்ள எரிபொருள் விநியோக QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. திருமலையில் தங்கியிருந்த இவர்களை வடக்கிலிருந்து அங்கு சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு சென்று தொடர்ந்தும் தடுப்பு காவல் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த கொலையை கொல்லப்பட்டவரின் வதிவிடத்தில் வைத்து செய்திருக்கின்றார்கள். அதாவது தாயின் வீட்டில்தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது. கூரையால் இறங்கி இந்த கொலையை செய்த பின்னர் அதே கூரையால் கயிறு மூலம் கொலையாளி வெளியேறியமையும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வடக்கில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஊட்ட மட்டக்களப்பு கொட்டுக்கட்டிச்சேலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள ஒரு பாலடைந்த கிணற்றில் பெண்ணொருவரை வீசி சென்று அவர் உயிர் போகும் நிலையில் மீட்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளிப்படுகின்றன. வவுனதீவு பகுதியில் தனது 3 வயது குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் அந்நியொருவரின் நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு அவரை கிணற்றில் தள்ளிவிட்டு அவரது குழந்தையை வயலில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் திகிலாகவும் குரூரமாகவும் வக்கிரமாகவும் மக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது. குறித்த பெண் தள்ளப்பட்ட அதே கிணற்றில் இன்னொரு பெண்ணின் உடலமும் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டதால் இதே கும்பல் முன்னரும் இவ்வாறான பாணியில் கொலைகளை செய்ததான சந்தேகங்கள் வலுத்துள்ளன. தான் அடகு வைத்த தனது குழந்தையின் தங்க ஆபரணங்களை மீட்கப் போவதாக இந்த பெண் குறித்த கும்பலுக்கு சொல்லியிருக்கின்றார் பயணத்தின் போது. இதனை அடுத்து மட்டக்களப்பு நகரில் குறித்த பெண் நகையை எடுத்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பியவளை தாமே அந்த பயணத்தை ஒழுங்கு செய்வதாக குறிப்பிட்ட இந்த கும்பல் தமது முச்சக்கர வண்டியில் குறித்த பெண்ணை ஏற்றி சென்று வலையிறவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கிய பின்னர்
கொத்தியாபுல பகுதியில் உள்ள வயல் பகுதியில் குழந்தையை எறிந்த பின்னர் மயக்கமடைந்த பெண்ணின் தாலி கொடியை அபகரித்ததற்கு பின்னர் அவரை நெல்லிக்காடு பகுதியில் உள்ள ஏற்கனவே குறிப்பிட்டது போல குறித்த ஒரு பெண்ணின் சடலம் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலில் இருந்தவர்கள் காஞ்சிரங்குடா வேர்க்கண்ட சேனை பகுதியில் வாழும் கணவன் மனைவியாகவும் கணவனின் சகோதரனாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் உட்பட இன்னும் மேலும் 2 பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது 5 இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டு கொலை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர்கள் இதே போன்ற கொலை சம்பவங்களில் ஏற்கனவே ஈடுபட்டமையும் விசாரணைகளில் இருந்து தெரிகின்றன. வடக்கு கிழக்கில் பதிவான இந்த 2 சம்பவங்களும் ஈழத்தமிழர்களின் சமகாலம் எவ்வளவு சமூக பிறழ்வுகள் மற்றும் சமூக விளிம்பி நிலையில் வெறும் கையறு நிலையில் அரசியல் கையறு நிலைக்கு அப்பால் சமூக நிலையிலும் ஈழத்தமிழினம் ஒரு கையறு நிலையில் இருப்பதை புலப்படுத்துவதாக கவலை தெரிவிக்கப்படுகிறது. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தல் கள நிலவரங்களை நோக்கினால், பொதுவாகவே தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கும் நாளில்தான் புதுச்சேரியில் அதாவது பாண்டிச்சேரியிலும் சட்டசபை தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். எனினும் இந்த முறை பாண்டிச்சேரியில் அங்குள்ள மொத்தமாக இருக்கக்கூடிய 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தமிழக சட்டப்பேரவைக்கு முதலில் அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்றே இறுதி நாள் என்பதால் இன்று பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரி பரபரப்பாக இருந்தது. இறுதி நேரம் வரை அங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுவறிகள் தொடர்ந்தன. அங்கு திமுக தரப்பில் முதலில் 15 முதல் 17 தொகுதிகள் வரை கோரப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எனினும் அவ்வளவு தொகுதிகளை கொடுக்க காங்கிரஸ் தயாராக இல்லாத சூழலில் தமிழக முதல்வரும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் நேற்று இந்த விடயத்தில் நேரடியாக தலையிட்டிருக்கின்றார். இறுதி நேரத்தில் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பங்கீட்டை சுமூகமாக நடத்துவதற்காக முயற்சிகள் இடம்பெற்றன. நேற்று காங்கிரசின் மூத்த தலைவர்கள் பழனியப்பன் சிதம்பரமிடமும் ஸ்டாலின் பேசியிருக்கின்றார். இதேபோல தமிழக தேர்தல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னமும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராத நிலையில் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்று பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு செல்கின்றார். இந்த பயணம் இன்று அதிமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்ற அறிகுறிகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று பியூஷ் கோயல் தமிழக அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் நடத்துவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல தமிழக தேர்தல் களத்தில் திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி நேற்று விலகியமை புதிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இந்த முறிவுக்கு தமிழக அதிகாரிகளின் அதாவது அரசியல்வாதிகளை தற்போது அதிகாரிகளே இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டுடன் தான் வேல்முருகன் இந்த முறிவை அறிவித்திருக்கின்றார். அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலினை தற்போது அதிகாரிகள் தான் இயக்குவதாகவும் முதலமைச்சரை சுயமாக சிந்திக்க அதிகாரிகள் விடுவதில்லை எனவும் இதுதான் தனது கூட்டணி விலகலுக்கு காரணம் என வேல்முருகன் தெரிவித்த காரணங்கள் அரசியல் களத்தில் தற்போது புதிய வாத பொருளாக மாறி இருக்கிறது. எனினும் வேல்முருகன் விலகியதால் தமது அணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என திமுக தரப்பு குறிப்பிடுகிறது. இறுதியாக பிரான்சில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் கள நிலவரத்தை நோக்கினால், நேற்று இடம்பெற்ற பாரிஸ் மாநகரம் உட்பட்ட பெரிய மாநகரங்கள் மற்றும் ஏனைய முக்கிய நகரங்களுக்கு நடந்த 2ஆம் கட்ட சுற்று தேர்தல் முடிவுகள் இன்று அதிகாலையே அதிகாரபூர்வமாக வெளியாகியுள்ளன. ஏற்கனவே வாக்களிப்பின் முடிவின் பின்னர் எக்ஸிட் போல் எனப்படும் வாக்களிப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகின. ஏறக்குறைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை தான் உண்மையான தேர்தல் முடிவுகளும் வெளிப்படுத்தியுள்ளன. கலவையான முடிவுகளாக இந்த தேர்தல் தீர்ப்பு வந்திருக்கிறது. முக்கிய நகரங்களில் தீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் தற்போது ஓரளவுக்கு ஓரங்கட்டப்பட்டு மிதவாத தரப்பு தான் ஆட்சியை பிடித்தது தெரிகின்றது. தேர்தல் முடிவுகளில் இறுதிச் சுற்று முடிவுகளில் பாரிஸ், லியோன், மார்சே ஆகிய முக்கிய நகரங்கள் யாவும் தற்போது மிதவாத இடதுசாரி தரப்பான சோசலிஸ்ட் அணியின் கட்டுப்பாட்டுக்குள் மீண்டும் வந்துள்ளன. அதன் முதல்வர்களாக இந்த நகரங்களின் முதல்வர்களாக சோசலிஸ்ட் அணியின் சார்பான வேட்பாளர்களை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பாரிஸ் மாநகராட்சியின் முடிவுகளை நோக்கிக் கொண்டால் இடதுசாரி அணியின் வேட்பாளரும் முன்னாள் துணை முதல்வருமான இமானுவேல் கிரெகோரியர் 50.52% வாக்குகளுடன் வெற்றி பெற்று
பாரிஸ் நகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே முதல்வராக இருந்த ஹிடால்கோவின் துணை முதல்வராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் துலூஸ் நகரம் அதிதீவிர வலதுசாரியான மெரின் லூப்பனின் தேசிய முன்னணி கட்சிக்கு சென்றுள்ளது. சோசலிஸ் அணியை பொறுத்தவரை 2ஆம் சுற்றில் அதிதீவிர இடதுசாரிகளுடன், அதாவது லா பிரான்ஸ் அசோமிஸுடன் இணைய மறுத்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். இதற்கு மாறாக அதிதீவிர இடதுசாரிகளுடன், அதாவது லா பிரான்ஸ் இன்சுமிஸுடன் இணைந்து 2ஆம் சுற்றில் இறங்கிய சோசலிஸ்ட் அணியின் வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தமை இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு முக்கிய பாடமாக வந்துள்ளது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் அடுத்த வருடம் பிரான்சில் இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தல் வியூகத்துக்கான ஒரு முன்னோட்டமாக அமைந்துள்ளதாகவும் கருதப்படுகின்றது. இதுவாறோ இந்த மத்திய கிழக்கு போரின் பின்னணியில் பிரான்சில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் கட்சிகளுக்கு கலவையான முடிவுகளையே வழங்கியுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.